அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். டாக்டர், எனக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வருது, ஆனாலும் குழந்தை இன்னும் தங்கலை. ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் கூட இன்ஃபர்டிலிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் சமீபத்தில் ஒரு 28 வயது பெண்மணி கேட்டிருந்தாங்க. ரெகுலராக பீரியட்ஸ் ஆனால் மட்டும் உங்களுக்கு கருத்தரிச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. பீரியட்ஸ் அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் முதிர்ந்து வெளியே வர்றது தான். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வந்தாலும் இந்த 5 காரணங்களால் உங்களுக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கருக்குழாய் அடைப்பு. பீரியட்ஸ் ரெகுலராக வருது, ஆனாலும் அந்த கருமுட்டை கருக்குழாயில் தான் விந்தணுவை சந்திக்கணும். அப்போ கருக்குழாயில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுல சிரமமாக இருக்கும். ரெண்டாவது, குவாலிட்டியான எக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது. 30 வயதுக்கு மேலே போகும் பொழுது நம்ம அந்த கருமுட்டையினோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்போது கரெக்டாக பீரியட்ஸ் வரும், அந்த ஓவுலேஷன் நடக்கும், ஆனாலும் கருத்தரிக்காது. ஸோ அப்போது குவாலிட்டியான கருமுட்டை இல்லாததும் கருத்தரிக்கிறது தள்ளி போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மூன்றாவது, விந்தணுக்களில் குறைபாடு இருக்குது. பெண்ணுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் விந்தணுக்களுடைய உருவ அமைப்பிலேயோ அதனுடைய அசைவுத்தன்மையிலேயோ இல்லை அதனுடைய எண்ணிக்கையிலேயோ குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கருத்தரிக்கிறது தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது, சைலண்ட் PCOS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு PCODக்கான மாற்றங்கள் உடலுக்குள்ளே இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் இருக்கும், அவங்களுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே போகும், ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்டம்ஸ், கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, முகத்தில் தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் பீரியட்ஸ் மட்டும் ரெகுலராக வரும். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகாது. ஓவுலேட்டரி சைக்கிள் நம்ம சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு கருத்தரிக்கிறது தள்ளி போகும். ஐந்தாவதாக, எண்டோமெட்ரியோசிஸோ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக தான் வரும், ஆனால் பீரியட்ஸ் அப்போ அதிகமான பெயின் இருக்கலாம். சில பேருக்கு எந்த சிம்டமே இல்லாமல் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அடினோமயோசிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 காரணங்களால் பீரியட்ஸ் ரெகுலராக வந்தாலும் கூட உங்களுக்கு கருத்தரிக்கிறது தாமதமாகலாம். ஸோ ஏன்னா நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக தான் இருந்தது, அதனாலேயே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் ஒரு வருடம் ஒரு முறையான தாம்பத்தியத்தில் இருந்தும் கருத்தரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் 30% பெண்களுக்கு கருத்தரிக்கலைன்னு ஒரு பிரச்சனையோடு வரக்கூடிய பெண்கள் 30% பெண்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த கருமுட்டையிலையோ இல்லை கருக்குழாயில் பாதிப்பு இருக்கிறது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுலாம் பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முறையான ஒரு பரிசோதனை பண்ணுங்க. ஒரு மருத்துவரை சந்திச்சு கருக்குழாயில் அடைப்பு இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது இருக்கா, கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்காங்கிறதையும் கணவருடைய விந்தணுக்களையும் கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி பாருங்க. பரிசோதனை பண்ணி பார்த்த பிறகு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை கிளென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் கருத்தரிக்கலைன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த ஸ்ரீகேர் தைலம் மாதவிடாய் காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் உள்ளக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியாகும். அந்த எண்டோமெட்ரியம் முறையை உதிர்ந்து வெளியே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஒருவேளை கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டைக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்குறதுக்கான உணவு முறைகள். அதே மாதிரி கருக்குழாயில் அடைப்பு இருக்குன்னா அதற்கு முறையான ஒரு சிகிச்சை முறைகள் தேவை. ஸோ அதே மாதிரி சைலண்ட் PCOSஆக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணிவிட்டு PCOSஐ சரி பண்ணுறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது, ஸ்ரீகேர் சிரப், ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வகையான மருந்துகளை எடுத்துக்கிறது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, கார்போஹைட்ரேட் கம்மியாக அதே சமயத்தில் நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலே கருத்தரிச்சிக்கலாம். இன்றைக்கி ரெகுலராக பீரியட்ஸ் வந்தாலும் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கான 5 முக்கியமான காரணங்களையும் சிகிச்சை முறைகளையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.